ஹலோ அனிமேட்டர்ஸ் தமிழர்களே, ஒரு கொஸ்டின். நருடோ யூனிவர்ஸ்ல மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் கேரக்டர் யாருன்னா நீங்க யார் சொல்லுவீங்க? நிறைய பேர் மாடர்ன்னு சொல்லுவாங்க, சில பேர் ஓபிட்டோன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு ஆன்சர் ஒரே ஒருத்தன் தான், இட்டாச்சி உச்சிஹா. நருட்டோ ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது நாம்கு இட்டாச்சினா ஒரு கோல்ட் பிளடட் வில்லன் மாதிரி தான் தெரியும். ஓன் ஃபேமிலியா கொண்ட ஒருத்தன், தம்பி லைஃபா டிஸ்ட்ராய் பண்ண ஒருத்தன், வில்லேஜ்க்கு ட்ரேட்டர்னு எல்லாரும் நினைச்சாங்க. பட் அதுதான் பிக்கஸ்ட் ட்விஸ்ட். வேர்ல்டு ஃபுல்லா அவன் வில்லன்னு பார்த்துச்சு, ஆனா அவன் செஞ்ச ஒவ்வொரு டிசிஷனும் ஒரு ரீசன் இருந்துச்சு. அவன் பவர் காக்க ஃபைட் பண்ணல, ஃபேம் காக்க ஃபைட் பண்ணல, ரிவெஞ்ச் காக்கவும் இல்ல. ஒரே ஒரு விஷயம் காக்க தான், பீஸ். ஒரு என்டையர் வில்லேஜ் சர்வைவ் ஆகணும்னா தன்னோட ஹாப்பினஸ், ஃபேமிலி, நேம் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியா ஒரு மனுஷன் தான் இட்டாச்சி. இந்த வீடியோல இட்டாச்சி உச்சிஹாவோட கம்ப்ளீட் லைஃப் ஸ்டோரிய சைல்ட்ஹுட்ல இருந்து ஃபைனல் குட் பை வரைக்கும் டீடைலா பார்க்க போறோம். ஸோ காப்பி எடுத்துட்டு கம்ஃபர்டபுளா உட்காருங்க. பிகாஸ் இந்த ஸ்டோரி முடியும் போது இட்டாச்சி பத்தி உங்க ஒப்பீனியன் கண்டிப்பா மாறிடும். இட்டாச்சி உச்சிஹா பர்னானது கொனோஹா வில்லேஜ்ல உச்சிஹா கிளானோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன அப்பா புக்காக்கு உச்சிஹா, அம்மா மிகோட்டோ உச்சிஹா. சின்ன வயசுல இருந்தே இட்டாச்சி மாத்த பசங்க மாதிரி இல்ல. டாய்ஸ் வச்சு ப்ளே பண்றதுக்கு பாத்தில நேச்சுராவை அப்சர்வ் பண்ணுவான், அனிமல்ஸ் பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். வாலன்ஸ்னா அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பட் டெஸ்டினிக்கு வேற பிளான் இருந்துச்சு. ஜஸ்ட் 4 years ஓல்டு இருக்கும்போதே 3rd கிரேட் நிஞ்சா வார் பேட் ஃபீல்டுக்கு அவன் அப்பா கூட்டிட்டு போனாரு. அங்க அவன் பார்த்தது பிளட், டெட் பாடிஸ், கிரையிங் சோல்ஜர்ஸ், டிஸ்ட்ரக்ஷன். ஒரு 4 year ஓல்ட் சைல்டுக்கு அது ரொம்ப பெரிய ஷாக். அந்த நாள் தான் இட்டாச்சி லைஃப் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. வார்னா விக்டரி இல்ல, வார்னா சஃபரிங் தான் அவன் புரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் அவனோட ஒரே கோல், என்ன ஆனாலும் சரி இனிமே இப்படி ஒரு வார் நடக்கக்கூடாது. சின்ன பையனா இருந்தாலும் அவன் யோசிக்கிற லெவல் பெரிய ஹோக்ககுக்கு ஈகுவாலா இருந்துச்சு. அதனால தான் லேட்டர் நருட்டோ வேர்ல்ட்ல ஸ்மார்ட்டஸ்ட் கேரக்டர்னு எல்லாரும் இட்டாச்சியை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம லாஸ்ட் சீன்ல இட்டாச்சிக்கு வார் பத்தி வந்த இம்பாக்டை பார்த்தோம். இப்போ அவன் எப்படி நருட்டோ வேர்ல்டோட பிக்கஸ்ட் ஜீனியஸா மாறினான்னு பார்க்கலாம். அகாடமி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் டீச்சர்ஸுக்கு ஒரே சர்ப்ரைஸ். ஒரு லெசன் சொல்லி முடிக்கிறது இருக்கல, இட்டாச்சி அதை புரிஞ்சுக்குவேன். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் பேசிஸ் கத்துக்கிட்டு இருக்கும்போதே அவன் ஆல்ரெடி நெக்ஸ்ட் லெவல்ல திங்க் பண்ணிட்டு இருந்தான். நிஞ்சிச்சு, டைஜுட்ஸு, ஸ்ட்ராட்டஜி எதா இருந்தாலும் டாப் பெர்ஃபார்மன்ஸ். ஏஜ் ஜஸ்ட் சின்ன பையன், ஆனா திங்கிங் லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஜோனின் மாதிரி. அதனால அகாடமில இருந்த எல்லாரும் ஒரே விஷயம் தான் சொன்னாங்க, இந்த பையன் ஆர்டினரி இல்ல. கொஞ்சம் வருஷத்துக்குள்ள இட்டாச்சி அகாடமில டாப் ரேங்க் எடுத்து கிராஜுவேட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் மிஷன் மேல மிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு கொனோவாவோட ட்ரஸ்ட்டை ஏர்ன் பண்ணான். அப்புறம் வந்தது அவன் லைஃப்ல பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட், ஆம்பு பிளாக் ஆஃப்ஸ். நார்மலி அம்பு ஜாயின் பண்ண இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஆனா இட்டாச்சிக்கு ரூல்ஸ் எக்ஸ்பெக்ஷன் ஆயிடுச்சு. அவனோட டேலண்ட் பார்த்து ரொம்ப சின்ன வயசுலயே அன்பு மெம்பரை செலக்ட் பண்ணாங்க. இது ஒரு ப்ரொமோஷன் மட்டும் இல்ல, இது கொனோஹா இட்டாச்சி மேல வச்ச கம்ப்ளீட் ட்ரஸ்ட். ஆனா இந்த ட்ரஸ்ட்டுக்கு பின்னாடி ஒரு டேஞ்சரஸ் சீக்ரெட் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. இட்டாச்சி அன்பு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவனுக்கு வில்லேஜ்ல நடக்கிற சீக்ரெட்ஸ் எல்லாம் தெரிய வந்துடுச்சு. அப்பதான் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஸ்லோலி பில்ட் ஆகிட்டு இருந்தது. 9 Tails அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் கொனோஹா லீடர்ஸ்க்கு உச்சிஹா கிளான் மேல டவுட் வந்துடுச்சு. இந்த அட்டாக்கு பின்னாடி உச்சிஹா இருக்காலாம்னு சில பேர் நினைச்சாங்க. அதனால உச்சிஹா கிளனா வில்லேஜோட சென்டர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி மூவ் பண்ணாங்க. இதை உச்சிஹா கிளன் ரொம்ப பெரிய இன்சல்ட்டா எடுத்துக்கிட்டாங்க. நம்ம ஓன் வில்லேஜ் நம்ம மேல ட்ரஸ்டே வைக்கலன்னு அவங்களுக்கு கோபம் அதிகமாச்சு. கொஞ்சம் நாள்ல அந்த கோபம் ஒரு சீக்ரெட் பிளானா மாறிடுச்சு. உச்சிஹா லீடர்ஸ் கொனோஹா கவர்மெண்ட்டுக்கு எதிராக கவ் பண்ண டிசைட் பண்ணாங்க. அதாவது கரண்ட் லீடர்ஷிப்பை ரிமூவ் பண்ணிட்டு வில்லேஜ் கண்ட்ரோல்ல அவங்க கையில எடுக்கணும்னு பிளான் பண்ணாங்க. இந்த விஷயம் இட்டாச்சிக்கு தெரிஞ்சப்போ அவன் கம்ப்ளீட்டா ஷாக் ஆயிட்டான். என்ன சிவில் வார் ஸ்டார்ட் ஆன உச்சிஹா மட்டும் இல்ல, இன்னசென்ட் வில்லேஜர்ஸும் செத்துருவாங்க. வேற ஹிடன் வில்லேஜஸும் இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலாம். ஒரு பக்கம் அவனோட அப்பா, அம்மா, கிளான். இன்னொரு பக்கம் அவன் ரொம்ப நேசிக்கிற கொனோஹா வில்லேஜ். யாரை சூஸ் பண்றது, ஃபேமிலியா இல்ல தௌசண்ட்ஸ் ஆஃப் இன்னசென்ட் லைஃப்ஸா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தேடிட்டு இருந்த இட்டாச்சி லைஃப்ல அடுத்த ஸ்டெப் தான் எல்லாத்தையும் மாத்திடுச்சு. நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க போடுறீங்களா? ஏன்டா போடுறீங்க? ஏன்டா போடுறீங்க? உச்சிஹா கிளான்காவ் பிளான் பண்றது கன்ஃபர்ம் ஆனதும் கொனோஹா எல்டர்ஸ் இம்மீடியட் ஆக்ஷன் எடுக்க டிசைட் பண்ணாங்க. அந்த எல்டர்ஸ்ல ரொம்ப கான்ட்ரோவர்ஷியல் பர்சன் தான் டான்சோ. டான்சோக்கு ஒரே ஒரு கோல், எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் கொனோஹா சர்வைவ் ஆகணும். அவருக்கு பீஸ் ரொம்ப முக்கியம், ஆனா அதை அச்சீவ் பண்ற மெத்தட் ரொம்ப க்ரூல். ஒரு நாள் டான்சோ இட்டாச்சியை தனியா கூப்பிட்டு ஒரு இம்பாசிபிள் சாய்ஸ் கொடுத்தாரு. கவுப் நடந்த உச்சிஹா கிளான் மட்டும் இல்ல,
கொனோஹாவும் அழியும். ஆயிரக்கணக்கான இன்னசென்ட் பீப்புள்ஸ் ஆவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் முடிக்கணும். இமேஜின் பண்ணுங்க, ஜஸ்ட் 13 இயர்ஸ் ஓல்ட் ஒரு பையன் கிட்ட இப்படி ஒரு டிசிஷன் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஒரு பக்கம் அவனோட அப்பா அம்மா ரிலேட்டிவ்ஸ், இன்னொரு பக்கம் கம்ப்ளீட் வில்லேஜ். எந்த டிசிஷன் எடுத்தாலும் அவன் லூஸ் தான். நேரைய நாள் யோசிச்சு இட்டாச்சி கடைசியில வில்லேஜை சூஸ் பண்ணான். ஆனா அவன் ஒரு கண்டிஷன் வச்சான். என் தம்பி சசுகேக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவன் உயிரோட இருக்கணும். டான்ஸோ அதுக்கு அக்ரி பண்ணாரு. ஆனா அந்த அக்ரிமெண்ட் இட்டாச்சி கொடுத்த வேலை, அவனோட சந்தோஷம், அவனோட ஃபேமிலி, அவனோட பேரு எல்லாமே. அந்த இரவு நருட்டோ ஹிஸ்டரியில மறக்க முடியாத ஒரு நைட். இட்டாச்சி தனியா இல்ல, ஓபிடோவோட ஹெல்ப்பும் இருந்துச்சு. மிஷன் ஸ்டார்ட் ஆகும்போதே இட்டாச்சியோட ஃபேஸ் காமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவன் கம்ப்ளீட்டா உடஞ்சிருந்தான். ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு முகமும் அவனுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ஆனா ஒன்ஸ் மிஷன் ஸ்டார்ட் ஆனா அப்புறம் பேக் போக சான்ஸே இல்ல. கொனோஹா ஃபியூச்சருக்காக ஆன்கெலனா சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன். கடைசியில சசுகே வீட்டுக்கு வந்தப்போ அப்பா அம்மா செத்ததை பார்த்து கம்ப்ளீட்டா ஷாக் ஆயிட்டான். இட்டாச்சி உண்மையை சொல்லல. என்ன உண்மை சொன்னா சாசுகேவும் டேஞ்சர்ல இருப்பான். அதனாலதான் பர்பஸ் வில்லன் மாதிரி நடிச்சான். நீ வீக், அதனாலதான் சர்வைவ் பண்ண முடியல. ஸ்ட்ராங் ஆகு, ஒரு நாள் என்ன தேடி வந்து கில் பண்ணு. இந்த வார்த்தைகள் எல்லாம் சசுகே ஸ்ட்ராங்கர் ஆகணும்னு தான். ஆனா வேர்ல்ட் ஃபுல்லா இட்டாச்சியா மர்டரர், ட்ரேட்டர், வில்லன்னு தான் பார்த்துச்சு. அவன் சுமந்த உண்மையான பர்டன் யாருக்குமே தெரியல. உச்சிஹா இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இட்டாச்சி அஃபிஷியலி மிஸ்ஸிங் நிஞ்சா ஆயிட்டான். கொஞ்ச நாளா அகாட்சுக்கு ஜாயின் பண்ணான். எல்லாரும் ஒரே மாதிரி தான் நினைச்சாங்க. இட்டாச்சி பவருக்காக அகாட்சுக்கு ஜாயின் பண்ணிட்டான். பட் ரியாலிட்டி அதுக்கு ஆப்போசிட். அகாட்சுக்கு டேஞ்சரஸ் பிளான்ஸ் எல்லாம் சீக்ரெட்டா அப்சர்வ் பண்ணி கொனோஹாக இன்டராக்ட் இன்ஃபர்மேஷன் ரீச் ஆகணும்னு தான் அவன் அங்க இருந்தான். அவன் கிரைமினல் மாதிரி வாழ்ந்தான். ஆனா ஹார்ட்ல இன்னும் கொனோஹா தான். இதுக்கு நடுவுல இட்டாச்சிக்கு ஒரு சீரியஸ் டிசீஸும் வந்துடுச்சு. டெய்லி பாடி வீக் ஆகிட்டு இருந்தாலும் சசுகே ஃபியூச்சர் பத்தி தான் யோசிச்சான். ஃபைனலி அந்த நாளும் வந்துடுச்சு. சசுகே ரிவெஞ்ச் எடுக்க இட்டாச்சியை சேலஞ்ச் பண்ணான். இந்த ஃபைட் நருட்டோ ஹிஸ்டரியில கிரேட்டஸ்ட் பேட்லஸ்ல ஒன்னு. ஷாரிங்கன், மங்கேயோ ஷாரிங்கன், அமரிசஸ், சுசானோ 2 பேரும் ஃபுல் பவர் யூஸ் பண்ணாங்க. ஆனா ஃபைட் நடக்கும்போதே ஒரு விஷயம் கிளியர் ஆச்சு. இட்டாச்சிக்கு சசுகேயா கில் பண்ற இன்டென்ஷனே இல்ல. அவனோட கோல் தம்பி ஸ்ட்ராங்கர் ஆகணும், உண்மையான ஒரு நாள் புரிஞ்சுக்கணும். ஃபைட் முடியும் நேரத்துல இட்டாச்சி ஸ்லோவா சசுகே பக்கத்துக்கு நடந்து வந்தான். சசுகே அட்டாக் பண்ண ரெடியா இருந்தான். ஆனா இட்டாச்சி சின்ன வயசுலே பண்ணின மாதிரியே சசுகே ஃபோர்ஹெட லைட்டா டச் பண்ணிட்டு சிரிச்சான். சாரி சசுகே, அது ஹேட்டாட்டோட டச் இல்ல, ஒரு அண்ணோட கடைசி அன்பு. அதுக்கப்புறம் இட்டாச்சி உச்சிஹா அமைதியா கீழே விழுந்தான். அந்த மொமெண்ட்ல சசுகே நான் ஜெயிச்சிட்டேன்னு நினைச்சான். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தெரிய போற உண்மை அவனோட லைஃபை மொத்தமா மாத்த போகுது. இட்டாச்சி உச்சிஹாவோட ஸ்டோரி நமக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுது. ஒரு ஹீரோனா எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு இல்ல. சில ஹீரோஸ் வேர்ல்டோட ஹேட்ரடா சுமந்தாலும் அவங்க சாக்ரிஃபைஸ்னால தான் ஃபியூச்சர் ஜெனரேஷன் சேஃபா இருக்கும். இட்டாச்சி தன்னோட ஃபேமிலியா, ரெப்யூட்டேஷனா, ஹாப்பினஸா கடைசி வரைக்கும் தன்னோட லைஃபா கூட சாக்ரிஃபைஸ் பண்ணான். ஆனா அதுக்கு ரிட்டர்னா கிடைச்சது வில்லன்னு ஒரு பேரு மட்டும்தான். ஆனா உண்மை தெரிஞ்சா அப்புறம் நருட்டோ ஃபேன்ஸோட ஹார்ட்ல இட்டாச்சி ஒரு கேரக்டர் இல்ல, ஒரு எமோஷனா மாறிட்டான். உங்களுக்கு இட்டாச்சி பத்தி என்ன ஃபீல் ஆச்சு? கமெண்ட்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க அனிமே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படி ஒரிஜினல் தமிழ் அனிமே எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நான் உங்க இட்டாச்சி நோ யாமின் எடிட்ஸ். அடுத்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோல மீட் பண்ணலாம். Until then, take care, sayonara, okay bye animators.